வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரிவைஸ் சிலபஸில் பார்ட் ஏ கிராமரில் வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர் பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வேர்ட்ஸை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு அனாலிசிஸும் பார்த்தலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆட் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் அண்ட் மேக் நியூ வேர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க ரூட் வேர்டோட வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரீட் பண்ணிடுறேன். சைல்ட்ஹுட், ஆஃப்டர்நூன், ரிலேஷன்ஷிப், அன்ஹாப்பி, டேஞ்சரஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒண்டர்ஃபுல், கவுண்ட்லெஸ், impatient, excitement, perfection. ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க 10 வேர்ட்ஸுமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் டு கிரியேட் நியூ வேர்ட்ஸ் ஆஃப் யர் ஓன். ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா சஃபிக்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஃபார்ம்ன்ற ரூட் வேர்டுக்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா CON, கன்ஃபார்ம். ஓகே, அடுத்த வேர்டு வந்து பேட்ரியாட்டிக் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சஃபிக்ஸ் வந்து பேட்ரியாட்டிசம், ISM. அடுத்து டைவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய சஃபிக்ஸ் வந்துன்னா டைவர்சிட்டி, ITY. அடுத்து ஸ்லேவ்டு பாருங்கள், ஸ்லேவ்டுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்காங்கன்னா EN, என்ஸ்லேவ்டு. அனிமேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் வந்து இன் அனிமேட். கன்சியூமருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் வந்து ISM, கன்சியூமரிசம். நேக்டுக்கு வந்து நெஸ் யூஸ் பண்ணிக்காங்க, நேக்ட்னஸ். ஓகே, ஸோ இந்த 7 வேர்டுமே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரிஃபிக்ஸ்னால் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்டு. ஸோ நமக்கு ரூட் வேர்டுக்கு முன்னாடி வர்றதா வந்து என்னென்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ஆடிங் இட் டு த பிகினிங் ஆஃப் ஒன் வேர்ட் சேஞ்சஸ் இன் டு அனதர் வேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேர்டில் வந்து ரூட் வேர்டோட நம்ம ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறப்போ என்ன ஆகும்னா அந்த வேர்டோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹாப்பின்ற ரூட் வேர்டு எடுத்துக்கோங்க. இது ஹாப்பின்னா வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிஃபிக்ஸான அன்றதை யூஸ் பண்ணோன்னா அன்ஹாப்பின்னு மாறிடும். இப்போ அன்ஹாப்பினா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதை ஒரு வேர்டோட மீனிங் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறப்போ அது மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 3 வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதையுமே நம்ம படித்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ரைட்டுன்றதுக்கு ரூட் வேர்ட் ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரீரைட், சைக்கிளுக்கு பைசைக்கிள், எக்ஸ்பெக்டடுக்கு அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சில நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம படிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில ப்ரிஃபிக்ஸுக்கு வந்து என்னென்ன மீனிங் அப்படின்றத நமக்கு செகண்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. ரீ அப்படின்னா வந்துன்னா திரும்பன்னு அர்த்தம், அகெயின். அன் அப்படின்னா வந்து நாட், ப்ரீ அப்படின்னா பிஃபோர், டிஸ் நாட், இம்மோட மீனிங் நாட், நான்னாலும் நாட், மிஸ் அப்படின்னா வந்து ராங். ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். ரீ ரைட், அன்கைண்ட், ப்ரீ ரீடிங், டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள், நான்சென்ஸ், மிஸ்பிஹேவ். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரூட் வேர்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட் இந்த பாக்ஸஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்லாக் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீரைட்டில் வந்து டிஸ்லைக்கில் டிஸ், அன்சேஃபில் ரீமிக்ஸில் வந்து ரீலொகேட்டில் வந்து டிஸ்ட்ரெஸ்டில் வந்து டிஸ், அன்ட்ரூவில் வந்து அன்ஹூக்கில் வந்து அன்லைக்கியும் வந்து UN, டிஸ்ஓனில் வந்து டிஸ்க்ளோஸில் வந்து டிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து சஃபிக்ஸ். ஸோ சஃபிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னா ரூட் வேர்டுக்கு அப்புறம் இருக்கும். இட் இஸ் பிளேஸ்ட் ஆஃப்டர் த ரூட் வேர்ட். ஸோ இதுவுமே வந்து நம்ம ரூட் வேர்டோட மீனிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. தீஸ் சஃபிக்ஸ் சேஞ்ச் த மீனிங் ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் வேர்ட். இந்த ரூட் வேர்டுக்கு வந்து என்னென்ன சஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஹாப்பிக்கு வந்து ஹாப்பினஸ், கலருக்கு கலர்ஃபுல், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளுமே வந்து நம்ம ஒன்ஸ் பார்த்துலாம். ஃபேட் ப்ளஸ் ஃபேட்டர். ஸோ இங்கே வந்து ERன்றதான் வந்து சஃபிக்ஸ். யூஸ்லெஸ்ஸில் வந்து லெஸ்ன்றது சஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைவ் ப்ளஸ் INGன்றது சஃபிக்ஸ். பியூட்டிஃபுல்லில் ஃபுல்லுன்றது சஃபிக்ஸ். சேஞ்சபிளில் ஏபிள்ன்றது வந்து சஃபிக்ஸ். லையிங்கில் INGன்றது வந்து சஃபிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து இங்கே வந்து சில ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரூட் வேர்டோட வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், ரீகால், சப் கேட்டகரி, இம்ப்ராப்பர், ஈக்குவலி, கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து கம்ஃபர்டபுள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், சக்ஸஸ்ஃபுல், ட்ரை கலர், நியூலி. ஸோ இந்த 10 வேர்ட்ஸுமே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து நமக்கு புக்கில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேட். ஸோ லிட்ரேட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஎல். ஓகே, ஸோ இல்லிட்ரேட். ஓகே, அடுத்து பாருங்கள், குவாலிஃபைக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபை. நேச்சுரலுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு. அர்பனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க சப் அர்பன். நியூட்ரிஷனுக்கு வந்து மேல் நியூட்ரிஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, மேல் நியூட்ரிஷன். அடுத்து சஃபிக்ஸுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சைல்டுக்கு சைல்ட்ஹுட், எபிலிட்டிக்கு ஐடிஒய், எக்ஸாமினேஷனுக்கு டிஐஓஎன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எம்இஎன்டி, அடுத்து ஸ்லாவிஷ் ஐஎஸ்ஹெச். ஓகே, அடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹர் சில்வர் லுக்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட் அன்டைடிலி ஓவர் ஹர் பேல் பக்கட் ஃபேஸ் அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூட் இன்ஆடிபிள் ப்ரேயர். ஸோ இந்த இன்ஆடிபிள்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஆடிபிள்ன்ற வேர்டுக்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஆடிபிள். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் அப்ராப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸம். ஓகே, ஸோ சில இங்கே 10 வேர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் இல்லைன்னா சஃபிக்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், அக்யூரேட்டுக்கு வந்து இன்அக்யூரேட், அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், மேல் ப்ராக்டிஸ், பயோ டெக்னாலஜி, ஃபேஷனபிள், இன்டிஃப்ரெண்ட் இல்லைன்னா டிஃப்ரென்ஷியல். அடுத்து சைல்டிஷ் இல்லைன்னா சைல்ட்ஹுட், நேஷ்னலைஸ், ஒரிஜினாலிட்டி, என்ஜாயபிள். ஓகே, ஸோ இந்த 10 வேர்ட்ஸுமே வந்து ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நோட் த அண்டர்லைன் வேர்ட் இந்த சென்டென்ஸ் பிலோ. தே ஆர் ஆன்டனிம்ஸ் ஃபார்ம்டு பை ஆடிங் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் டிஸ் டு த பேஸ் வேர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேர்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணாலும் என்ன ஆகும்னா அந்த வேர்டுக்கு வந்து நம்ம ஆன்டனிமே வந்து ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த பாக்ஸஸ் வேர் நாட் அன்பீட்டபிள் அஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட். ஸோ பீட்டபிள்ன்ற ஆப்போசிட் வந்துன்னா அன்பீட்டபிள். அடுத்து, த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் அப்படைட். ஓகே, ஸோ அட்வான்டேஜோட ஆப்போசிட் வந்து என்ன இது பண்ணிக்கலாம், டிஸ்அட்வான்டேஜ். அதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு வேர்டுக்கு வந்து இல்லைனா டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த வேர்டுக்கு வந்து ஆன்டனிமம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு சில வேர்ட் கொடுத்துருக்காங்க. நவ் ஃபார்ம் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ பை ப்ரிஃபிக்ஸிங் இன் டிஸ் இல். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்கூடிய வேர்ட்ஸுக்கு வந்து ஆன்டனிம்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பாட்டிய கிராமரில் ஆன்டனிம்ஸ்னே வந்து ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸை நமக்கு கொடுத்து நம்ம ஆன்டனிமும் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இங்கே டேபிளில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது ஆன்சர். ஸோ ஃபார்ச்சுனேட் அப்படின்றதுக்கு அன்ஃபார்ச்சுனேட், ரெகுலர் இர்ரெகுலர், ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட், ஆக்டிவ் இன்ஆக்டிவ், ரேஷ்னல் இர்ரேஷ்னல், அக்ரி டிஸ்அக்ரி, டைரக்ட் இன்டைரக்ட், ஒபீடியன்ட் டிஸ்ஒபீடியன்ட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ கண்டினியூ டிஸ்கண்டினியூ, டீசன்ட் இன்டீசன்ட், லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட், ரெகுலர் இர்ரெகுலர், கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள், அவேர் அன்அவேர், நெசசரி அன்னெசசரி, ஃபைனைட் இன்ஃபைனைட். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அடுத்து பாருங்கள், லீட் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபவுண்ட் பை ஆடிங் சஃபிக்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்காங்க. ஸோ அதை வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லியில் எல்ஒய், சாட்டிஸ்ஃபிகேஷனில் டிஐஓஎன், வில்லிங்னஸில் வந்து என்இஎஸ்எஸ், கம்ஃபர்டபுளில் ஏபிள், ரெசம்பிளன்ஸில் ஏஎன்சிஇ, நொபிலிட்டியில் ஐடிஒய். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபார்ம் 2 டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் பை ஆடிங் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு வந்து இம்பேஷண்ட் இல்லைனா பேஷண்ட்லி, ஹானர் வந்து டிஸ்ஹானர் ஹானரபிள், ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டபிள், மேனேஜ் மிஸ்மேனேஜ் மேனேஜ்மெண்ட், ஃபர்டைல்ன்றது வந்து இன்ஃபர்டைல் ஃபர்டிலிட்டி, டிஃப்ரெண்ட் வந்து இன்டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட் வந்து பி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஒபேக்கு வந்து டிஸ்ஒபே ஒபீடியன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சில 8 சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து ரூட் வேர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா சஃபிக்ஸ் வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணிடலாம். ஹி வாஸ் ஸ்லீப்பிங் கம்ஃபர்டபிளி இன் ஹிஸ் கவுச். ஸோ கம்ஃபர்டபிளி. காவ்யா ரைட்ஸ் அ பைசைக்கிள் டு ஸ்கூல். There was only a handful of people in the theatre. It is illegal to cut sandalwood trees. The arrival of the president has been expected for the last half an hour. The man behaved abnormally in front of the crowd. Swati had no intention of visiting the doctor. The bacteria are so small that you need a microscope to see them. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு அந்த ரூட் வேர்டுக்கான ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ன்றதுக்கு வந்து சப் ஸ்டாண்டர்ட், எம்ன்றதுக்கு வந்து எம் பவர், அல்ட்ரான்றதுக்கு வந்து வைலட், ஹைப்பர்ன்றது ஆக்டிவ்,
transform, overlap, overlap, interlock. ஓகே, ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணலாம். சப்ன்றதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட், எம்ன்றது வந்து பவர், அல்ட்ரா வயலட், ஹைப்பர் ஆக்டிவ், டிரான்ஸ்ஃபார்ம், ஓவர்லேப், இன்டர்லாக். ஓகே, ஸோ கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து எந்தெந்த வேர்ட்ஸுக்கு எல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் கேட்கலான்ற ஒரு அனாலிசிஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இல்லைன்னா வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து என்னென்ன வரல அப்படின்னா ஏத்திஸ்ட் இல்லைனா ஏக்ளோஸ் ஃபார் ஓகே. அடுத்து டெர்மினேட்ன்றதுக்கு வந்து எக்ஸ் டெர்மினேட்டும். ஸோ யூஸ்னா மிஸ்யூஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா மிஸ்பெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆர்கனைஸ் வந்து ரீஆர்கனைஸ். சென்சிட்டிவ்ன்ற வேர்ட் கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் கேட்டாங்கன்னா அது ஹைப்பர் சென்சிட்டிவ். லுக் அப்ன்றதுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டாங்கன்னா ஓவர்லுக். மார்ட்டலுக்கு வந்து இம்மார்ட்டல், ஸோ அதே மாதிரி இம்மொபைல். லாஜிக்கலுக்கு வந்து இல்லாஜிக்கல். அதே மாதிரி அன்அவர் இல்லைனா அன்விண்ட். கோடுக்கு வந்து என்னென்னா டி கோட். ஃபேமுக்கும் வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ்னால் டிஃபேம். நியூட்ரிஷனுக்கு வந்து மேல் நியூட்ரிஷன். அடுத்து என்ஏபிள் இல்லைனா என்ட்ரஸ்ட். ஓகே. ஆப்ரேட்டுக்கு வந்து கோஆப்ரேட், இன்னொன்று கோ எக்ஸிஸ்ட். லைக்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலான்னா டிஸ்லைக். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் செமி சர்க்கிள், பாலிசிலபிக், டெலிஃபோன், அண்டர் எஸ்டிமேட், இன்டர்நேஷ்னல், ப்ரோக்ளைம். ஸோ கிளைம்ன்ற வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டாங்கன்னா ப்ரோக்ளைம். அடுத்து ஆன்டி நேஷ்னல். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ஒன்று பார்த்துருக்கோம், ஆன்டி நேஷ்னல் ஒன்று பார்த்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெரைனுக்கு வந்து சப்மெரைட், கேஸ்ட்டுக்கு வந்து அவுட் கேஸ்ட், பயாலஜிக்கு வந்து மைக்ரோ பயாலஜி. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஒரு கீழே வந்து ஒரு 25+ வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சஃபிக்ஸ்க்கு பார்த்துலாம். ஸோ ஸ்கான்க்கு டவுட்க்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஃபுல், ஸ்கான்ஃபுல் இல்லைனா டவுட்ஃபுல். அடுத்து நெஸ் ஹாப்பினஸ், அப்பாயின்மெண்ட், சைல்டிஷ் ஆர் ரெட்டிஷ், டெமோக்ரஸி, ஆக்ஷனர், ஹானரபிள், யங்ஸ்டர், டவுன்வர்ட், ஆர்டிஸ்ட், கார்ட்லெஸ், ஹோப்லெஸ், சைல்ட்ஹுட், அடல்ட்ஹுட், சைல்ட் லைக், ஆட்டோகிராஃப். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், ஹோப்ஃபுல்லி, சேட்லி, ராக்கி, மட்டி. அடுத்து டேஞ்சரஸ், ஃபெனாட்டிசிசம், பயோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, சுவாலஜி, டக்லிங். ஸோ லிங்க் அப்படின்றது வந்து டக்லிங் இல்லைனா ஹையர்லிங். லெட்டில் பாருங்கள் புக்லெட் இருக்குது, லீஃப்லெட், ஈக்லெட். ஓகே. இடிடிஒய்க்கு வந்து நாவலேட். ஐஎஸ்சியில் வந்து ஃபெமிலரைஸ் இல்லைனா பாப்புலரைஸ்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டில் கொடுத்துருக்கூடிய இந்த சஃபிக்ஸ் வேர்ட்ஸுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு வந்துட்டோம். என்னென்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோட அனாலிசிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு மேத்ஸில் கொடுத்துருக்காங்க மேட்ச் த கரெக்ட் சஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள் பாப்புலர். ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் பாப்புலருக்கு வந்து என்ன வேர்டு அப்படின்னா பாப்புலரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பாப்புலருக்கு பாப்புலரைஸ். ஸோ 4. சென்சிபிளுக்கு வந்துன்னா சென்சிபிலிட்டி. ஸோ சென்சிபிலிட்டி. புக்கு வந்து நம்ம புக்லெட்டுன்னு படித்தோம், டக் வந்து டக்லிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம படித்த வேர்ட்லேயே வந்து நமக்கு வந்து 3 வேர்டு வந்து வந்துருச்சு, பாப்புலரைஸ், அடுத்து புக்லெட், இன்னொன்று வந்து டக்லிங். ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னே போட்டு நீங்கள் படிக்கக்கூடிய இந்த நியூ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வேர்டாக வந்து நீங்கள் எழுதிட்டு ப்ரிஃபிக்ஸ்னால் அந்த ப்ரிஃபிக்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சஃபிக்ஸ் அந்த சஃபிக்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த தடவை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாப்புலரைஸ், சென்சிபிலிட்டி, புக்லெட், டக்லிங். ஓகே. ஸோ 4, 3, 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த கரெக்ட் சஃபிக்ஸும். ஸோ அனௌன்ஸ்ன்றதுக்கு வந்துன்னா அனௌன்ஸ்மெண்ட். ஓகே. எக்ஸ்பெஷனல். ஓகே. வாஷபிள். ஓகே. ஸோ வாஷபிள், கிளியரன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 4 வேர்டு படிச்சிருக்கோம் பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட், எக்ஸப்ஷனல், அடுத்து வாஷபிள், அடுத்து கிளியரன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 2, 3, 4, 1. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரம் காலம் ஏ வித் கரெக்ட் ஸ்டெம் வேர்ட் ஃப்ரம் காலம் பி. ஸோ இது பாருங்கள் நம்ம கிளைமுக்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் படித்தோன்னா ப்ரோ அப்படின்னு படித்தோம், ப்ரோ கிளைம். அடுத்து ஹெட்டுக்கு வந்து என்னென்னா 4 ஹெட். ஓகே. ஃபேமும் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம், டி ஃபேம். டிஸ்ஸுக்கு வந்து டிஸ்க்ளோஸும். ஓகே. ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 2, 1, 4, 3. ஸோ இதில் ஒரு 4 வேர்ட் படிச்சிருக்கேன், என்னென்னு பாருங்கள், ப்ரோ கிளைம், 4 ஹெட், டி ஃபேம், டிஸ்க்ளோஸ். ஓகே.
ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த கிவன் சஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட் அண்ட் செலக்ட் த கோட். ஸோ நெஸ்ன்றது நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலைட்னஸ். ஓகே, ஸோ பொலைட்னஸ் ஆப்ஷன் 2. அடுத்து எல்ஒய் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன்லி. ஓகே, அடுத்து மென் வந்து மேனேஜ்மெண்ட், பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன வேர்ட் படிச்சிருக்கோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பொலைட்னஸ். ஓகே, அடுத்து வந்து சடன்லி, அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இதுவும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் விச் வேர்ட்ஸ் கிவன் பிலோ cannot have the suffix IAS. ஸோ இங்கே 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த வேர்டுக்கு வந்து IASன்ற சஃபிக்ஸ் வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரீஜனலிசம் கரெக்டு, செக்குலரிசம் ஓகே, ரேஷ்னலிசம், இந்த 3க்குமே வந்து ISMன்றது வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகும். பட் ரெஸ்பான்சிசம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேர்ட் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து cannot have the suffix IASM. ஸோ 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரூட் வேர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரிஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட் அப்படின்னா வந்து கோஆப்ரேட். ஓகே, அடுத்து கிளியருக்கு வந்து அன்கிளியர். ஓகே, நேஷ்னல் வந்து மல்டிநேஷ்னல், நோபலுக்கு வந்து இக்னோபல். ஸோ இதில் ஒரு 4 வேர்ட் படிச்சிருக்கோம். என்னென்னா கோஆப்ரேட், ஓகே த ஃபஸ்ட் வேர்ட், அடுத்து அன்கிளியர், அடுத்து மல்டிநேஷ்னல், அடுத்து இக்னோபல். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் சஃபிக்ஸ் இன் காலம் பி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட் நம்ம படித்தோம் ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகே, புக் வந்து புக்லெட். ஓகே, இதுவும் படித்தது. அடுத்து கேபபிள் பாருங்கள் கேபபிலிட்டி, ஃபெமிலியர் நம்ம ஆல்ரெடி படித்தது ஃபெமிலியரைஸ். ஓகே, ஸோ பாருங்கள் ஃப்ரீக்வெண்ட்டுக்கு வந்து எல்ஒய் ஃப்ரீக்வெண்ட்லி, புக்குக்கு வந்து லெட் புக்லெட், கேபபிளுக்கு வந்து ஐடிஒய் கேபபிலிட்டி, ஃபெமிலியருக்கு வந்து ஃபெமிலியரைஸ். ஓகே, மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 3, 1, 4, 2ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள் சூஸ் த அப்ரோப்ரியேட் ஸ்டெம் வேர்ட் வித் த ஷிப். ஸோ ஷிப்புன்றது வந்து எதுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் தான். ஸோ சீக்ரெட் ஷிப், பிரைட் ஷிப், மெட்டல் ஷிப் இல்லை, கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் தான் வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகும். ஓகே, கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த சஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட்ஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கலர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கலர்ஃபுல். ஓகே, அடுத்து வந்து ஹீரோயிக், ஹீரோயிக். ஓகே, இம்ப்ரெசிவ். ஓகே, அடுத்து பாருங்கள் கிரெடிட்டபிள், அடுத்து நேஷ்னல். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க வேர்ட்ஸ். பாருங்கள் கலர்ஃபுல். ஓகே, அடுத்து ஹீரோயிக், அடுத்து இம்ப்ரெசிவ், அடுத்து கிரெடிட்டபிள், நேஷ்னல். ஸோ இந்த 5 வேர்ட்ஸுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் திங்க வந்து மேட்ச் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் இந்த ரூட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எம் அப்படி எடுத்திங்கன்னா பவர், எம் பவர். அல்ட்ரான்றது வந்து அல்ட்ரா வயலட், ஹைப்பர்ன்றது வந்துன்னா ஹைப்பர் டென்ஷன், ஓவர்ன்றது ஓவர்லாக் அண்ட் இன்டர்மிஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம புக் பேக்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து டேரெக்டாகவே இங்கே வந்து கேட்டிருக்காங்க. எம்பவர், அல்ட்ரா வயலட், ஹைப்பர் டென்ஷன், ஓவர்லாக் அண்ட் இன்டர்மிஷன். ஓகே, ஸோ 5 வேர்டுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் சஃபிக்ஸ் இன் காலம் பி. ஸோ மேஜிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன வரும்னா மேஜிக்கல். ஓகே, ஸோ மேஜிக்கல். அடுத்து மேனேஜ், இது வந்து நம்ம 2வது தடவை பார்க்குறோம் மேனேஜ்மெண்ட். ஏபிளுக்கு வந்து எபிலிட்டி, ஸ்லோ வந்து ஸ்லோலி. ஓகே, ஸோ மேஜிக்கல், மேனேஜ்மெண்ட், எபிலிட்டி, ஸ்லோலி. ஸோ இந்த 4 வேர்டுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 2, 4, 1, 3ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள் எக்ஸப்ஷனுக்கு வந்து என்ன சஃபிக்ஸ்னால் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ONALன்றதான் வந்து இதுக்கு கரெக்டான சஃபிக்ஸ். ஸோ இதுவுமே நமக்கு புக்லேருந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க எக்ஸப்ஷனல். ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள் சூஸ் த ரூட் வேர்ட் தட் cannot be attached with the prefix counter. ஸோ இந்த 4 வேர்டில் எதுக்கு முன்னாடி கவுண்டர்ன்ற ப்ரிஃபிக்ஸ் வராது அப்படின்னு கேட்குறாங்க. கவுண்டர் ஆக்ட்ன்ற வேர்டு நம்ம ஃபார்ம் பண்ணலாம் கரெக்டு, கவுண்டர் கிளாக்வைஸ் கரெக்டு, கவுண்டர் பார்ட் கரெக்டு, பட் கவுண்டர் இண்டிகேட்டுன்னு வராது. இண்டிகேட் முன்னாடி நம்ம என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னா கான்ட்ரா இண்டிகேட்டுன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கவுண்டர் கிடையாது. அப்போ இதுதான் வந்து நமக்கு தவறான ஆன்சர். ஸோ கவுண்டர்ன்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸ் வராதுன்னா இண்டிகேட் வராது. ஓகே, ஸோ கான்ட்ரான்றது கான்ட்ரா இண்டிகேட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள் சூஸ் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் தட் கேன் பி ஆடட் டு த வேர்ட் இண்டிகேட் டு ஃபார்ம் அ டெரிவேஷன் அப்படின்னா கான்ட்ரா இண்டிகேட் நம்ம இப்போ தானே படித்தோம். ஸோ கான்ட்ரா இண்டிகேட்டுக்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னா கான்ட்ரா இண்டிகேட். ஓகே, ஸோ அடுத்த வேர்ட் பாருங்கள் சூஸ் த ரைட் வேர்ட் வித் விச் டெரிவேட்டிவ் cannot formed with the suffix able. ஸோ இதில் வந்து ஏபிள்ன்ற சஃபிக்ஸோட வந்து எந்த வேர்டுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. cannot be formed. கம்ஃபர்டபுள் ஓகே, அவைலபிள் ஓகே, நோட்டிசபிள் ஓகே, பட் ஆக்சசபிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஆக்சஸ்ன்றது தான் வந்து ராங்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள் மேட்ச் த கிவன் ப்ரிஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட் அண்ட் செலக்ட் த கோட். ஸோ இருக்கு வந்து இர்ரெகுலர், மேல் நம்ம ஆல்ரெடி படித்தது மேல் நியூட்ரிஷன், வந்து இம்மாரல், டிஸ் வந்து டிஸ்லொகேஷன். ஓகே, ஸோ ரீட் பண்ணிடுங்க. இர்ரெகுலர்,
மேல் நியூட்ரிஷன், இம்மாரல், டிஸ்லொகேஷன். மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4 3 2 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பை யூஸிங் ப்ரிஃபிக்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இங்கே நமக்கு என்ன வேர்டு எடுத்திருக்காங்கன்னா ஆடிபிள். ஸோ நான் இது வந்து நான் புக் பேக்கில் படிக்கிறப்ப சொல்லியிருப்பேன். ஆடிபிள்ன்ற வேர்டுக்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னுன்னு சொல்லிட்டு. ஸோ இன் ஆடிபிள்ன்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆடிபிள்ன்ற வேர்டுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா இன் ஆடிபிள். ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட்ஸ். ஸோ பாருங்கள், மிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் யூஸ், இது வந்து நம்ம புக் பேக்கில் நான் கொடுத்துருப்பேன். மிஸ் யூஸ் இல்லைனா மிஸ் ஸ்பெல்னு படித்தாலும். ஸோ மிஸ் யூஸ். செமியும் நம்ம படித்தோம், செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அண்டர் பார்த்திங்கன்னா அண்டர்லைன், அடுத்து டிஸ்லைக். ஓகே, ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மிஸ் யூஸ், செமி சர்க்கிள், அண்டர்லைன், டிஸ்லைக். ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 4 1 3 கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஏ வித் ரூட் வேர்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்ட்ரா இருக்குது, கான்ட்ராடிக்ஷன். ஓகே, அடுத்து டயாக்கு வந்து என்ன யூஸ் பண்ணால் டயலாக். ஓகே, அடுத்து ஃபோர் டெல், பேன் இந்தியன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா கான்ட்ராடிக்ஷன், அடுத்து டயலாக், ஃபோர் டெல், பேன் இந்தியன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் த கிவன் ப்ரிஃபிக்ஸ் இன் காலம் ஏ வித் ரூட் வேர்ட்ஸ் இன் காலம் பி டு ஃபார்ம் அ நியூ வேர்ட் அண்ட் மேக் த கரெக்ட் கோட். ஸோ அன்ன்றது வந்து எதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னா அன்ஏபிள். ஓகே, அடுத்து இன்டைரக்ட், நான் வெஜிடேரியன், போஸ்ட் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ என்னென்ன படிச்சிருக்கோம்? அன்ஏபிள், இன்டைரக்ட், நான் வெஜிடேரியன், போஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 3 4 1 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்ன்றது வந்து எதுக்கு ஒன்றா டிஸ்ரிகார்ட், அமிட்ஸ்ட். நான் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்பேன் ப்ரிஃபிக்ஸில் அந்த டேபிளில் அமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சபிள், அடுத்து வந்து அன்ஏபிள். ஸோ இந்த அன்ஏபிள்ன்றது நம்ம ப்ரீவியஸ் சைட்லேயே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன வேர்ட் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ரிகார்ட், அடுத்து அமிட்ஸ்ட், இன்டிஸ்பென்சபிள், அன்ஏபிள். ஓகே, ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 4 3 1 2 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், சஃபிக்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ரூட் வேர்டோட. மைக்ரேட்டுக்கு வந்து என்னென்னா மைக்ரேஷன். ஓகே, நோட்டீஸ்க்கு வந்து நோட்டிசபிள், அடுத்து நார்த்துக்கு வந்து என்னென்னா நார்தன், எக்ஸைட்டுக்கு எக்ஸைட்மெண்ட். ஓகே, ஸோ இதில் நம்ம படிக்கக்கூடிய 4 வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன், நோட்டிசபிள், நார்தன், எக்ஸைட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி 3 4 2 1 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தும் பாருங்கள், நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர்லேயே ஆல்ரெடி கேட்ட வேர்ட்ஸ் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. பாருங்கள், மேல் நியூட்ரிஷன் ஆல்ரெடி படித்தோம். அடுத்து அன்அவேர், மிஸ்ஸ்பெல், ப்ரோக்ளைம். ஓகே, ஸோ இது வந்து நான் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த டேபிள் கொடுத்துருப்பேன்ல. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். மேல் நியூட்ரிஷன், அன்அவேர், மிஸ்ஸ்பெல், ப்ரோக்ளைம். ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா 2 3 4 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இதுவுமே வந்து பாருங்கள் ஹீரோன்னு இருக்குது, ஹீரோயிசம். ஓகே, அடுத்து ஹோப்லெஸ், ஆர்டிஸ்ட், டெமோக்ரஸி. ஓகே, ஸோ என்னென்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணுறோம்? ஹீரோயிசம், ஹோப்லெஸ், ஆர்டிஸ்ட், டெமோக்ரஸி. ஸோ இந்த 4 வேர்டுமே வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் சஃபிக்ஸ் இன் காலம் பி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஸ்டானிஷ்க்கு வந்து அஸ்டானிஷ்மெண்ட், பொட்டென்ஷியலுக்கு வந்து பொட்டென்ஷியலிட்டி, ஃபெரோஷியஸ் வந்து ஃபெரோஷ்னியஸ் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா 2 4 3 1. என்னென்ன வேர்ட்? அஸ்டானிஷ்மெண்ட், பொட்டென்ஷியலிட்டி, ஃபெரோஷியஸ்னஸ், சக்ஸஸ்ஃபுல். ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் சஃபிக்ஸ் டு ஃப்ரேம் அ நியூ வேர்ட் யூஸிங் த வேர்ட் பர்பஸ். ஸோ பர்பஸ்க்கு வந்து எந்த வேர்டு இங்கே கரெக்டாக இருக்கும்னா லெஸ், பர்பஸ்லெஸ். ஓகே, ஸோ லெஸ்ன்றதா வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ கார்டியோன்ற வேர்டுக்கு வந்து என்ன சஃபிக்ஸ் வரும்னா கிராம், கார்டியோகிராம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கார்டியோன்ற வேர்டுக்கு வந்து சஃபிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிராம், கார்டியோகிராம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், செலக்ட் த வேர்ட் வித் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ எந்த வேர்டுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸோட கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல். ஸோ ஆன்டலோப் இல்லை, ஆன்டிக்விக், ஆன்டனம். ஸோ என்ன வேணால் ஆன்டின்றதான் வந்து கரெக்டான வேர்ட், சோஷியலுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை செலக்ட் த வேர்ட் வித் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ், ஆன்டி சோஷியல். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ரூட் வேர்ட். ஸோ சிக்னிஃபிகன்ட்ன்ற வேர்டுக்கு வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக மீனிங்ஃபுல்லான வேர்ட் ஃபார்ம் ஆகும்னா இன். ஸோ இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ இன்னன்றதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ ஆல் த வியூ. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாமே புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸையும் வந்து நம்ம டேபிள் ஃபார்மில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.